Hello, 11th standard students. உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் 10.3 டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல கொஸ்டின் நம்பர் 14 செய்யலாம். டிஃபரன்ஷியேட் y is equal to x square plus 1 into அடுத்தது வந்து cube root of x square plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x square plus 1 இந்த cube root of x square plus 2 எப்படி எழுதிக்கலாம் x square plus 2 the whole power 1 by 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லெட் அந்த 13th கொஸ்டின் மாதிரியே தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு நம்ம என்னென்னு எடுத்துக்க போறோம்னா யூன்னு எடுத்துக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூவை வந்து வின்னு எடுத்துக்க போறோம். ஸோ லெட் யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். அடுத்தது வந்து வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. Therefore, du by dx is equal to x square ஓட differentiation is 2x. ஓகே, அப்புறம் 1க்கு இந்த கான்ஸ்டன்ட் 1க்கு 0 ஆயிரும். அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ dv by dx is equal to சேம் தான். x square ஓட differentiation 2x, இந்த 2க்கு differentiation 0. ஸோ அதை நம்ம எழுத வேண்டாம். இப்போ y என்ன ஆயிடுது நமக்கு? therefore y is equal to y என்ன ஆயிடுச்சு? இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம்ட்டு u இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்ங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம்? யூன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறத வின்னு எடுத்திருக்கோம். பவர் 1/3ன்னு இருக்கு. ஸோ u இன்டு வி பவர் 1/3. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் ரூல் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx is equal to ப்ராடக்ட் ரூல்ங்கிறது என்னது? சைட்ல எழுதுறேன். dy by dx is equal to u dv by dx plus v du by dx. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த y வந்து u இன்டு vன்னு இருக்கும்போது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம இந்த ரூல் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். முதல்ல யூவை கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். இந்த வி பவர் 1/3 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். வி பவர் 1/3க்கு டிஃபரன்சியேஷன் என்ன? 1/3 முன்னாடி வந்துடும். இன்டூ வி பவர்ல ஒன்ன மைனஸ் பண்ணிடுவோம். 1/3 மைனஸ் 1. அப்புறம் என்ன பண்ணணும்? விக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே தான் நம்ம செயின் ரூலையும் அப்ளை பண்றோம். நம்ம செயின் ரூலை திருப்பி வேரியபிள்ஸ் போட்டு எழுதினோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். 13th கொஸ்டின்ல பண்ண மாதிரி தான். அதனால நம்ம இதை டைரக்டா வியோட வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்சியேஷன் என்ன? டிவி பை டிஎக்ஸ் அதை அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் அடுத்தது என்னது? இந்த வி பவர் 3 1/3 இப்போ நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். வி பவர் 1/3 கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணுவோம். அது என்னது நமக்கு? டியூ பை டிஎக்ஸ். ஓகே, இப்போ வந்து this is equal to இப்போ என்ன ஆயிரும் நமக்கு? this is equal to u divided by 3. ஓகே, into v power 1/3 minus 1 என்னது பவர்ல? it is minus 2/3. இப்போ dv by dx நமக்கு இருக்கு. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. dv by dxங்கிறது 2x பிளஸ் இங்க என்ன இருக்கு நமக்கு? v பவர் 1/3 அதை அப்படியே வச்சுக்கோங்க. into what is du by dx இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது? 2x. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2x ரெண்டுலையுமே காமனா இருக்கிறதுனால 2x அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. 2x வெளியே எடுத்துட்டு அப்போ உள்ள என்ன இருக்கும் நமக்கு? 2x வெளியே எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல u இருக்கும். நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 3 இருக்கு. இந்த v பவர் மைனஸ் 2/3 டினாமினேட்டர் போகும்போது இட் வில் பி v பவர் பிளஸ் 2/3. ஓகே, அடுத்தது பிளஸ் செகண்ட் டேர்ம்ல இந்த 2x நம்ம வெளியே போட்டுட்டோம். அப்போ இங்க என்ன இருக்கும் நமக்கு? v பவர் 1/3 மட்டும் இருக்கும். v பவர் 1/3 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா u vக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு u என்னென்னு எடுத்திருந்தோம்? v என்னென்னு எடுத்திருந்தோம்? u வந்து கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, v வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஸோ யூக்கு நீங்க என்ன போட போறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 3 இன்டூ v வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2
அதுக்கு பவர்ல என்ன இருக்கு 2/3 இருக்கு, ஹோல் பவர் 2/3 இருக்கு. பிளஸ் அகெயின் இங்க v பவர் 1/3 இருக்கு, அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1/3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2x வெளியே அப்படியே இருக்கட்டும் காமனா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு நமக்கு 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 2/3. நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. செகண்ட் டேர்ம்ல என்ன வந்துடும், எல்சிஎம் போடும்போது இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். ஸோ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2/3. அப்புறம் இந்த டேர்ம் எழுதுவோம் இல்லையா, அந்த டேர்ம் என்னது, அதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான், பவர் 1/3 இருக்கு, பவர் 1/3. So this is equal to 2x into x square plus 1 plus 3 into, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு நான் ப்ராடக்ட் போட்டு காமிக்கிறேன், சைடில் போட்டு காமிக்கிறேன். எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் பவர் 2/3ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பவர்ஸ் வந்து என்னது 2/3 பிளஸ் 1/3, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 2/3 பிளஸ் 1/3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 3/3, அதாவது திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. இதுதான். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் இங்கே நான் காட்டியிருக்கேன், அதை இங்கே போட போகிறேன். ஸோ இந்த ரெண்டும் தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு வந்துருச்சு. அதனால நம்ம இங்க என்ன போட போறோம், 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, சிம்பிளி, அவ்வளவுதான். டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 2/3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இன்டூ, இப்போ உள்ள நம்ம இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 2 6 divided by 3 into x square plus 2 the whole power 2/3. ஓகே, இப்போ 2x into x, இந்த x ஸ்கொயரையும் இந்த 3x ஸ்கொயரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், 4x ஸ்கொயர் வந்துடும் இல்லையா. 4x ஸ்கொயர் 1 plus 6 7 divided by 3 into x square plus 2 the whole power 2/3. Okay, அப்போ this is dy by dx. dy by dx is equal to 2x into 4x square plus 7 by 3 into இருக்கு. இதை இன்னும் further நம்ம simplify பண்ணிக்கலாம், இதை multiply பண்ணிக்கலாம். 4 into 2 8 x cube plus 2x into 7 14x divided by 3 into x square plus 2 the whole power 2/3. இதுதான் நமக்கு differentiation of the given function. Okay. இப்போ next question, 15th question. என்ன கொடுத்திருக்காங்க, differentiate y is equal to x into e power minus x square. இதுவும் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸா இருக்கு, அதனால நம்ம இதை யூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பவர்ல இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் யூ ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் வி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். du by dx is equal to 1, dv by dx is equal to minus 2x. ஓகே, இப்போ வந்து இந்த y என்ன ஆயிருது, இந்த கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் y will be equal to, இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கு அப்புறமா y will be equal to, இந்த எக்ஸை தான் நம்ம இந்த எக்ஸை நம்ம யூன்னு எடுத்திருக்கோம், அதனால u இன்டூ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வந்து வின்னு எடுத்திருக்கிறதுனால இ பவர் வின்னு எழுதிக்கலாம். சரியா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வின்னு எடுத்திருக்கிறதுனால
இந்த இ பவர் வின்னு அந்த இடத்துல எழுதிக்கலாம் நம்ம. சரி, இப்ப இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ dy by dx is equal to இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி, ப்ராடக்ட் ரூல் என்னன்னு தெரியும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் uv is equal to udv plus vd இல்லையா. du dvங்கிறது மீனிங் என்னன்னா du by dx dv by dx அர்த்தம். ஸோ இதை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, யூவை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு வியை இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இ பவர் விக்கு டிஃபரன்சியேஷன் என்ன, இ பவர் விஏ தான். அண்ட் இந்த விக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல, செயின் ரூல்ல பண்ணுவோம்ல, அதை இங்க பண்ணணும். விக்கு டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஇ பை டிஎக்ஸ் பிளஸ் அடுத்த அந்த இ பவர் வியை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இ பவர் வி இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ என்ன, differentiation of u is du by dx, அதாவது with respect to x போடணும். du by dx. ஓகே, இது வந்து e power v. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். u என்ன, x into e power v. what is dv by dx, இங்க இருக்கு dv by dx, அது minus 2x. அடுத்தது plus e power v அப்படி இருக்கட்டும். அண்ட் இங்க வந்து du by dx வந்து 1, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன நம்ம காமன் எடுத்துடலாம், இ பவர் வியை காமன் எடுத்துடலாம். இ பவர் வியை காமன் எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் டேர்ம் எப்பயுமே முதல்ல எழுதுங்க. இது 1 இருக்குங்க, அதனால அந்த 1 எழுதிக்கோங்க. மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க இ பவர் வியை நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த எக்ஸையும் மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பி minus 2x square, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஆல்வேஸ் சப்ஸ்டியூட் ஃபார் திஸ் v. v என்னன்னு எடுத்திருந்தோம் நம்ம, v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருந்தோம். அதனால இந்த இடத்துல விக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் 2x ஸ்கொயர். திஸ் இஸ் dy by dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த questions எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. and we'll continue in the next video.